நமக்கு சில குறிப்புகள் நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ லேட் ஆயிடுச்சு. அதனால நம்ம எப்பவும் ஜெபிக்கிற மாதிரி இப்போ ஷைனி வந்து ஜோம் பண்ணி சுகமாய் வந்துட்டா. நீ சர்ச்சைக்கு வந்துருந்தா. ஸ்தோத்திரம். நல்லா இருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இப்போ ரொம்ப ஒழுங்காக இருந்தா. அந்த திருவிழா வீட்டுக்கு ஒரே ப்ரே பண்ணியிருந்தோம். 2-3 நாள் தொடர்ந்து ஜோம் பண்ணியிருந்தோங்க. சர்ச்சில் ஜோம் பண்ணாங்க அவளுக்காக. ஏசப்பா திருவிழால சுகமாகி வீட்டுக்கு சர்ச்சைக்கு வந்துச்சா. அந்த நன்றி சொல்றேன். நாளையிலேயும் நம்ம வந்து ஜான்ஜபராஜ் சீக்கிரம் வரணும். என்னதான் லேட் ஆகினாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆண்டு சில காரியங்களை நம்ம சரிப்படுத்தி வெளிக்கொண்டு வருவார். வடக்கு நம்ம ஜெபம் பண்ணோம்னு ஏசப்ப வெளியே டக்குன்னு காரியத்தை செய்ய மாட்டாரு. என்னன்னா அவர் வந்து எல்லாத்தையும் நிதானமா சொல்லுவாங்க. வெளியுள்ள காரியத்தை எல்லாத்தையும் சரி பண்ணணும்ல. டக்குன்னு ஏசப்ப வந்து டக்குன்னு நம்ம ஜெபம் பண்ணணும்னு வெளிக்கொண்டு வர முடியும். ஆனா வெளியே உள்ள காரியத்தை எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு தான் கரெக்ட் பண்ணுவாங்க ஏசப்பா. அதனால எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாங்க. நம்ம ஜெபம் பண்றது தடையெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஜான்ஜபராஜுக்காக நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். மிஷனரிக்காக ஜெபிக்கணும். வியாதிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கணும். எல்லா மக்களையும் தேவனுடைய தத்துவ நம்ம ஜெபித்துட்டு இருக்கிறோம். செல்போன் அடிப்பட்ட மக்கள் எல்லாம் நம்ம தேவ சொல்ற போடுறோம். ஏன்னா செல்போன்ல வந்து நிறைய பேருக்கு வந்து மனசு கஷ்டப்பட்டாங்க. எங்கடா செல்போன் இப்படி வந்து குடும்பத்தை ஆட்டி படைக்குது. செல்போன் வச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்க வீட்டுல தாய் தப்புங்க என்ன சொன்னாலும் கூட கேட்க மாட்டேங்காங்க. செல்போன் வச்சுட்டு இந்த காதுல ஒன்னத்தையும் மாட்டிக்கிட்டு கூப்பிட்டாலும் கூட காது கேட்க மாட்டேங்குது. இவ்வளவு கூப்பிட்டாலும் அதுல காது கேட்க மாட்டேங்குது. அப்போ இந்த செல்போன்ல இருந்து அடிமைப்பட்டு எடுக்கிற பிள்ளைகளை விடுதலை பண்ணணும்னா நம்ம அந்த என்ன செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ரெண்டு செல்போன் வந்து பயங்கரமான பிசாசு. நிறைய காரியங்கள் ஆசிரியமா இருக்கு. நிறைய காரியங்களுக்கு அது ஒரு பிசாசு மாதிரி தெரியுது. எனக்கு எத்தனை பேர் சமாதானத்தை கட்டுக்குது, சந்தோஷத்தை கட்டுக்குது. அது ஆட்டி படைக்கு குடும்பத்தை சீரழிக்குது. அதனால நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவாங்க. கண்களை விட்டு நம்ம ஜெபிப்போமா? ஜான்ஜபராஜுக்காக ஜெபிக்கிறோம். சர்வல தேவனே இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே இந்த வேலையிலும் இந்த சமூகத்தை தாழ்த்தி வறுமையாக்குறையா எங்களை மட்டுமாய் கிருபையாய் நடத்தி வருகிறேன். உனக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பெரிய பாதைகள். ஆனாலும் அந்த பாதைகள் எல்லாத்துலயுமே எங்களை தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே கடத்தினை கூட்டிட்டு வருகிறீரே. உனக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. உங்களுடைய கரம் எங்க கரத்தை இறுக பற்றி கொண்டிருக்குங்கிறத நாங்கள் அறிகிறோம் அப்பா. தகப்பனே எங்களை இழுத்து தகப்பனை சிக்கன்னு பிடிச்சி வச்சுட்டு நீ நடத்துகிறீங்க. உங்க கோடி 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 நன்றிப்பா. உண்மை போல தகப்பன் யாரும் இல்ல தகப்பனே. உண்மை போல உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் யாரும் இல்ல தகப்பனே. சோத்திரம்பா. சாத்தான் போடுற எல்லா திட்டங்களையும் கத்தர் அர்த்தமாக்கி போட்டு வருகிறீங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வெளியில இந்த பாதப்பிள்ளைகளை எங்களை தாழ்த்துறோம். கல்வா ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினா நீர் ஆசீர்வதித்து சாரு. ஆண்டவரே உங்களுடைய பலத்த கத்துல கொடுக்கிறோம். ஏசுடன் ஜெபிக்கிற அல்ல தகப்பனே. ஆமே. ஆண்டவரே ஜான்ஜபராஜுக்காக தேவ சமத்துல வருகிறையா. ஜான்ஜபராஜ் தேவகத்துல ஜெபிக்கிறையா. வரவுக்கு லேட் ஆனாலும் கர்த்தாவே அதுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறியா, ஒரு சித்தம் வைத்திருப்பீங்க. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து விடும். ஆண்டவரே உங்களுடைய மகனை ஆசீர்வதிங்கப்பா. உங்க பலத்தால் எட்டை கட்டுங்க ஏசப்பா. வெளியே போகும்போது நமக்கு ஒரு வெக்கமா தெரியுமேன்னு சொல்லி மனசு அவங்க கஷ்டப்படாதபடி கர்த்தாவே ஆண்டவரே என் கர்த்தர் எது செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார் என்ற தகப்பனை இந்த முகாந்திரம் இருக்கணும் தகப்பனே. யோசிப்பு இப்படிதான் தகப்பனை உமக்கு பயந்து நடந்த மகனையா நெருங்கி வந்து பாவத்தை கூட உதறி தள்ளிட்டு ஆண்டவரே உமக்காக நிற்கும் போது சிறைச்சாலை வந்துச்சப்பா. அந்த சிறைச்சாலையில போய் இருக்கும்போது எல்லாராலும் மறக்கப்பட்டிருந்தாங்க தகப்பனே. ஆனாலும் ஒரு நாள் வைத்திருந்தீர் ஐயா. உங்களுடைய மகன் அந்த சிறைச்சாலையில் வெளியே வரும்போது அந்த எகிப்து தேசத்துக்கு ஒரு அதிபதியாய் கர்த்தர் மாற்றினீர். அவர் அனுமதி இல்லாம கையோ காலையோ அசைக்க கூடாது கூட ராஜா தகப்பனை உத்தரவு கொடுத்தாரு. நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் தகப்பனே. சோத்திரம். எகிப்து தேசத்துக்கு நீர் அதிபதியாய் மாற்றி எகிப்து தேசத்து முழுவதையும் ஆண்டவரே நீர் ஆளுகைக்கு வைத்திரைய மகனே ஆசீர்வதிங்கப்பா. எகிப்து தேசத்துக்கு எல்லா மக்களும் யோசேப்பின் கரத்துல கர்த்தாவை ஸ்தோத்திரம் வாங்கி சாப்பிடும்படியாக கர்த்தர் வைத்தது போல இந்த நாளில தகப்பனே பாரு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஜான்ஜபராஜ் ஏதோ நோக்க வைத்திருக்கிறீங்க பிள்ளையை கொண்டு தகப்பனே. எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் கர்த்தாவை, எத்தனை வேதைகள், எவ்வளவு கண்ணீர் ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டங்கள். இதுக்கு மத்தியிலே உங்களுடைய மகன் உண்மை பாடி உண்மை துதித்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு இருந்த உங்களுடைய மகனை என் கர்த்தர் இந்த நாளில் ஒரு பிரேக் போட்டு வச்சிருக்கிறீங்க. இது இன்னும் அதிகமான மேன்மைக்கு நேரம் கொண்டு போறதுக்காக நாங்க நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. இந்த பிள்ளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் கணக்கு போட முடியாதுப்பா.
உங்களுடைய பிள்ளை உங்களுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்திக்கிட்டே வந்தாங்கப்பா. இந்த நாளிலே என்னை உயர்த்தும்படியா உங்களுடைய மகனுக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறேன். நன்றி ஏசப்பா. உங்களுடைய மகனை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. சாஞ்சபுரஜ் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. பலத்தால் இட்டை கட்டுங்க. இப்படி ஆவியினால் அனல்முட்டுங்க. பிள்ளை கண்மணி போல காத்துங்கப்பா. ஆண்டவரே உள்ளது இருந்தாலும் தகப்பனே, அநேக பாடல்கள் இந்த மகனுக்கு நீ கொடுத்து வருகிறீர். உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. நிறைய பாடலோடு உடைய மகன் வெளியே வந்து வெளியிடுவாங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துறப்பா. கோடி கோடி நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. கோடி கோடி நன்றி செலுத்துறப்பா. சாஞ்சபுராஜ் அவங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. மனைவி மகனை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய பலத்தகரம் ஆளுகை செய்யட்டுப்பா. சோத்திர பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுறேன் எல்லா பிரிவினையில கொண்டு வந்து பிசாசுகிறீங்க கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகிறீங்க கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகிறீங்க கட்டி ஜெபிக்கிறோம்ப்பா. உலகம் முழுவதும் பிள்ளைக்காக தகப்பனை ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்தப்பா. நிறைய ஜெபங்களுடைய மகனுக்கு தேவைப்பட்டதுப்பா. ஆண்டு ஜெபத்தினாலே தகப்பை இந்த நாளில நம்முடைய மகளை தகப்பனே மகனுக்காக ஜெபிக்க எல்லா மக்களையும் எழுப்பி இருக்கிறீர். உலகம் முழுவதும் உடைய மகனுக்காக திறப்புல நிக்கிற பிள்ளைகளை எழுப்பி வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நன்றிப்பா. உடைய பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிற குடும்பங்கள் நிறையப்பா. சோத்திரம் அவங்களுடைய நண்பர்களும் கண்ணீர் வடிச்சு பாரத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அதுக்காக நன்றிப்பா. எங்களுக்கும் ஜெபிக்க தேவனுக்கு பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. உடைய மகனை ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்க மனைவி மகனை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளை குடும்பங்கள் இணைஞ்சு வாழட்டும் தகப்பனே. நாமத்தை பிள்ளைகள் குடும்பமா இணைஞ்சு ஆண்டவரே உடைய நாமத்தை அவங்க மகிமைப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துறியா. மகிமைப்படுத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த பலத்தகரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. பழையதெல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாய் மாறுறதுன்னு சொல்லி தேவனே இப்படி பலத்தகர ஆசீர்வதி கட்டுப்பா. திருவசூழல் பலத்தால் இடை கட்டும், பலத்தால் இடை கட்டும், பலத்தால் இடை கட்டும். அவங்க பெற்றோரை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க அம்மா அப்பாவை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க கூட பிறந்த எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கருத்துல போட்டு பலத்தால் இந்த பிள்ளைகளை இடை கட்டி ஒரு நாமத்தை மையப்படுத்த முடியாத இயேசுவை நான் ஜெபிக்கிறையா. திருவசூழல் தேவ ஆகியோர் ஆட்கொண்டு வழி நடத்தும் இயேசுவை நாமத்தினால ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே ஆமென். தூரி ஷதரபரி கதரபா ஷதரபரி கபா தோரி ஷகதீரி மகதரபரி கலபரு கதரபரி சலபரி கபா தோரி ஷதரபரி சலபரி மகதரபரி கபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன். திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. திருச்சபை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. திருச்சபையில ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டையா. திருச்சபையில ஒரு எழுப்புதத்தி இயேசுவின் நாமத்துல பற்றி பிடிக்கட்டும். திருச்சபையில ஒரு எழுப்புத அக்கினி போட்டுமாண்டவரே. திருச்சபையில காணப்படுற எல்லா குழப்பங்கள் மறையட்டுமாண்டவரே. இயேசுவின் நாமத்துல மறைந்து போவதாக. குழப்பங்களை கொண்டு வர பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. திருச்சபைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசுகளையும் கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறேன். திருச்சபைக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசுகளை கட்டி ஜெபிக்கிறேன். எல்லாம் சபிக்கப்பட்ட ஆவிகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். சபிக்கப்பட்ட ஆவிகளை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. திருச்சபைகளுக்குள்ளாக குழப்பங்களை உண்டு பண்ணுகிற, பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற, கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா திருச்சபைக்கு விரோதமாய் போராடுகிற, கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத குறை சொல்லுகிற ஆவிகள்லாம் நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நிர்மூலமாகி விசுவாச இயேசுவின் நாமத்தினால தோறு ஷாத்தாராபாரி கலாபாரி சாலாபாரி கபா எல்லா திருச்சபைகளும் விட்டு வெளியேறி இயேசுவின் நாமத்தினால தோறு ஷாத்தாராபாரி கபாரபா. திருச்சபை மக்களுக்கு விரோதமாய் திருச்சபை ஊழியர்களுக்கு மத்தியில கிரியை செய்கிறேன் பொல்லாத ஆவிகள் திருச்சபைகளை வெளியேறி விசுவாச இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. தோறு ஷாத்தாராபாரி கலாபாரபா. பிள்ளைகளை தகப்பனே ஊழியம் செய்யட்டியா. உற்சாகத்தோடு ஊழியம் செய்யட்டியா. எல்லா திருச்சபைகளையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டியா. எல்லா சபைகளையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டியா. தோரி ஷட்டரபரிக்கவா. திருச்சபை சமாதானம் உண்டாகட்டியா, சந்தோஷம் உண்டாகட்டியா. சத்தியத்தை சத்தியமை போதிக்கிற பிள்ளைகளை எழும்பட்டும் ஐயா, எழும்பட்டும் ஐயா, எழும்பட்டையா. உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. குருவானவர்களை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. அக்னியா பயன்படுத்தும் ஆண்டவரே. தோரி ஷட்டரபரிக்கவா.
எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் எத்தனை போராட்டம் இருந்தாலும் நான் ஜெபித்தே தீர்வேன் என்று தானியேல் தீர்மானம் பண்ணினது போல கர்த்தாவே, ஆண்டவரே தானியேலை போல எழும்பட்டுமையா எழும்பட்டுமையா எழும்பட்டையா, ஜெபத்துல உறுதியா நிக்கட்டும் ஆண்டவரே. தோரி சட்டரபரிக்கவா தோரி சட்டத்தில் மாசு மக்கள் முக்கியம். திருச்சபையில தேவனை மக்கள் வளரணும் வளரணும் வளரணுங்கிற எண்ணத்தை நீ கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். திருச்சபை பிள்ளைகளுக்காக குறைகளை கண்டுபிடித்து அலையாதபடி ஊழியத்தை செய்து இந்த எல்லா பிள்ளைகளையும் மந்தைக்குள்ளே பத்திரமாய் பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தை ஒவ்வொரு குருவானவருக்கு கர்த்தர் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறியா. தேவையில்லாத பிடிவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பிரிவினைகளை சபைகளை கொண்டு வராதபடி கர்த்தாவே, திருச்சபைகளை கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய ஊழியம் வளர வேண்டும், தேவராட்சியம் கட்டப்பட வேண்டுமே, எல்லா மக்களையும் ஜெபிக்கிற பிள்ளைகளை மாறணுமே, எல்லா பிள்ளைகளும் கர்த்தருக்காக வயிறாய் கொண்டு எழும்பணும் என்ற ஒரு தரிசனத்தோடு தகப்பனை எல்லா குருவானவரும் எழும்பட்டும் ஐயா, எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும் ஐயா. குருவானவர்களுக்கு ஐக்கியத்தை கொண்டு தகப்பனை சமாதானத்தை கொண்டு பிறகு ஜெபிக்கிறேன். எல்லா உலகம் முழுக்க எல்லா திருச்சபைக்காக ஸ்தோத்திரம், எல்லா சபைகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லா பிள்ளைகளுக்கு மத்தியிலும் என் கர்த்தருக்காக தகப்பனை பயமாக்கி கொண்டு எழும்பட்டியா. அப்படி என் கர்த்தர் செய்யப்படுற கிருபைக்காக ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்கள் உமக்காக எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டையா. ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லாதபடி கர்த்தாவே, ஒருவர் ஒரு குறை சொல்லாதபடி கர்த்தாவே, சண்டைகளை போட்டுக்கொண்டு இருக்காதபடி, ஆண்டவரே முகத்தை சீறிக்கிட்டு வைத்துக்கிட்டு இருக்காதபடி, தேவனே ஒருவருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமே, ஆண்டவரே ஜெபிக்கணுமே, ஆட்டு மக்கள் ரட்சிக்கப்படணுமே, திருச்சபையில சமாதானம் வரணுமே, ஆண்டவரே தேவ சத்தியம் போதிக்கப்படணுமே, அந்த பாரத்தை கர்த்தர் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய அடையாளங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்க தகப்பனே, கடைசி காலத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு பயப்படுற பயத்தை மக்களுக்கு கொடுப்பீராக, உமக்கு பயப்படுற பயத்தை மக்களுக்கு கொடுப்பீராக. சண்டை போடவும் எதை குறை கண்டுபிடிக்கணும் அலையாதபடி கர்த்தாவே திறப்பெண்ணு ஜெபிக்க வைங்கப்பா, திறப்பெண்ணு ஜெபிக்க வைங்கப்பா, திறப்பெண்ணு ஒவ்வொருத்தையும் ஜெபிக்கட்டியா, திருச்சபைக்குக்கா ஜெபிக்கட்டையா, சபைகளுக்கா ஜெபிக்கட்டையா, ஆட்டு மக்கள் ரட்சிப்புக்கா ஜெபிக்கட்டையா. கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்க தாழ்த்துக்கிறோம் கர்த்தர் நாம் மாத்திரம் எங்கட்டும் ஆசீர்வதிங்கப்பா. டிவியில சினிமா படங்களை போட்டு, சினிமா டிவியில நாடகங்களை போட்டு பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிற மக்கள், கிறிஸ்தவ மக்களை ரட்சியமான்றவர ரட்சிக்கமா. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகறாங்க வேதத்தை பாக்குறோம் ஐயா. ஆண்டவரே என் ஜனங்களும் அறிவில்லாதவர்கள் நன்மையானதை விட்டு விட்டார்கள் என்று வேதத்தை பாக்குறோம் ஐயா. ஆண்டவரே உண்மை விட்டு விடாதபடி கர்த்தர் சீக்கிரம் பிடித்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. டிவியில சினிமா படம் பாக்குற கிறிஸ்தவங்களை ரட்சியம் ஆண்டவரே, டிவியில நாடகங்களை பாக்குற கிறிஸ்தவங்களை ரட்சியம் ஆண்டவரே. சோத்திரப்பா, உங்களுடைய கற்பை ஒப்பு கொடுக்குறையா, ரட்சிங்கப்பா, ரட்சிங்க இசப்பா, ரட்சிங்கப்பா. கர்த்தர் ரட்சித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தபடியில மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்துவது எங்களை வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட ஜெபத்தை தேவன் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். கிறிஸ்துவுக்காக சுவிசேஷ ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அப்பா நீங்க தந்த நல்ல வேலைக்காக நன்றியோட துதிக்கிறேன். ஏசப்பா ஏசப்பா இந்த தகப்பனே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்க கூடினாலும் அங்க வருவேன்னு சொன்ன தேவனே, ஏசப்பா நீங்க இந்த ஸ்தலத்துல ஏசப்பா என் தகப்பனே அப்பா எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி 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 ஏசப்பா. அப்பா நீங்க நல்லவர் வல்லவர் ஏசப்பா, உங்க கிருபை பெரியது ராஜாவே. ஏசப்பா இந்த வெளியில கூட ராஜாவே அப்பா மிஷனரிமார்களுக்காகவும் ஏசப்பா சுவிசேஷ ஊழியம் செய்யற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ராஜாவே அப்பா உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. உனக்கு விரோதமா இருப்பது எந்த ஆயுதம் வாய்க்காது போவதாக என்று சொன்ன தெய்வமே, ஏசப்பா உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உமக்காக ஊழியம் செய்கிற எழும்பி நிற்கிற எல்லா பிள்ளைகளையும் ஏசப்பா அவங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காது போவதாக ஏசப்பாவோட நாமத்தினால ராஜாவே. ஏசப்பா என் தகப்பனே அப்பா காடுகளிலும் மலைகளிலும் ஏசப்பா மிஷனரிமார்கள் ஏசப்பா கடந்து சென்று அப்பா உமக்காய் ஊழியம் செய்கிற பிள்ளைங்க ஏசப்பா தனியா நான் வரும்போது ஏசப்பா ஏசப்பா நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தருடைய பலத்த பாதுகாப்பு பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் ஏசப்பா. ஏசப்பா எத்தனையோ தீவிரவாதிகள் ஏசப்பா அவங்களை எதிர்த்து செயல்படுறாங்க, RSS கட்சிகள் ஏசப்பா எல்லாரையும் ஏசப்பா எல்லாருடைய கண்களுக்கும் தப்பி ஏசப்பா அவங்களுடைய பிள்ளைகளை நீங்க கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாவை. மனம் இறங்குங்க ஏசப்பா. அப்பா என் தகப்பனை உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்க குடும்பங்களுக்கு ஏசப்பா அவங்க குடும்ப தேவைகளை சந்திங்கப்பா ஏசப்பா. என் தகப்பனை அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா, படிப்பெல்லாம் ஆசீர்வதிங்க ராஜாவே.
குடும்பத்தை ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஏசப்பா எத்தனையோ மிஷிமார்கள் ரத்த சாட்சியா மறைத்திருக்காங்கப்பா இந்த உலகத்துல. அப்பா உங்களுடைய நாம மகிமைப்பட ஏசப்பா அவங்க ரத்த சாட்சியா கோதுமை மணிகளா ஏசப்பா நிலத்துல ஏசப்பா விதைக்கப்பட்டிருக்கார்கள் ராஜாவே. அப்பா மிஷிமார்களுக்கு ஆத்ம தாகத்தை தாங்கப்பா ஏசப்பா. என் தகப்பனே அவர்கள் மூலமாய் நீர் ஏசப்பா உங்களுடைய நாம மகிமைப்படணும் ராஜாவே. அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கணும் ஏசப்பா. ஏசப்பா நார்த் இந்தியால ஊழியம் செய்யற ஏசப்பா எல்லா மிஷிமார்களையும் ஏசப்பா நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அக்னி ஜுவாலையாய் மாற்றுங்கப்பா ஏசப்பா. என் தகப்பனே அப்பா உங்களுடைய ஊழியம் செய்யற உங்களுடைய பிள்ளைகள் மூலமாய் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும்பா. உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில தரம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக ராஜாவே. ஏசப்பா என் தகப்பனே அப்பா ஜனங்கள் ஏசப்பா உங்களுடைய ஏசப்பா உங்களுடைய அற்புதங்கள் அதிசயங்களை கண்டுமை விசுவாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா உங்களுடைய ஊழியக்காரர்கள் ஏசப்பா யார் யாருக்கிட்டலாம் சுவிசேஷம் சொல்றாங்களோ எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஏசப்பா என் தகப்பனை 100-60 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க ராஜாவே. ஏசப்பா மனம் இறங்குங்க ரட்சிங்க ரட்சிங்க ஏசப்பா. மனம் இரக்கமா இறங்கு ஜனங்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஏசப்பா உலக இச்சையில விழுந்து கிடக்குறாங்கப்பா ஜனங்க. ஏசப்பா ஏசப்பா அவங்களுடைய கண்கள் திறக்கப்படணும்ப்பா. ரட்சித்து தாங்கப்பா ரட்சித்து தாங்கப்பா ஏசப்பா. மனம் இறங்கி ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய சாயல்ல இருக்கிற ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஏசப்பா ரட்சித்து தாங்க. மனம் இறங்கி ரட்சித்து தாங்க. கல்லான இருதயம் உடைக்கப்படணும்பா ஏசப்பா. நொறுங்குண்ட இருதயமா மாற்றுங்க தெய்வமே. ஏசப்பா ஏசப்பா துக்கப்படுறவங்களா சந்தோஷப்படணும்பா ஏசப்பா. உங்க வாழ்க்கையை மாற்றி போடுங்க ராஜாவே. அப்பா என் தகப்பனே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. மிஷிமார்கள் எங்கெங்கெல்லாம் போய் ஊழியம் செய்யறாங்களோ ஏசப்பா அந்த இடங்கள்லாம் கர்த்தருக்கு சொந்தமான இடமாய் மாறணும் ராஜாவே. அங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற அந்த ஊர் தலைவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சந்திப்பீராகப்பா. ரட்சித்து தாங்க ரட்சித்து தாங்க ரட்சித்து தாங்கப்பா ஏசப்பா. என் தகப்பனை ஆலயத்துல வந்து அடிக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஏசப்பா சவுளை பவுலாய் மாற்றின தெய்வமே மனம் இறங்கி ரட்சித்து தாங்கப்பா. உங்களுடைய நாமத்துக்கு விரோதமா எழும்பி நிற்கிற பிள்ளைங்களை ரட்சித்து தாங்க ரட்சித்து தாங்க ரட்சித்து தாங்க. வேதத்தை சுமத்துறவங்களாய் மாற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கிற பிரபலமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவே ஏசப்பா. நீங்க தெரிந்து கொள்ளுங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஏசப்பா உமக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை மாற்றி தாங்க ராஜாவே. என் கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமா எழும்பி நிற்கிறவர்கள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக ராஜாவே. ரட்சிங்க 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 ஏசப்பா. மனம் இறங்குங்க ராஜாவே. அவங்களுடைய கல்லான இருதயத்தை உடைத்து உருவாக்குங்க ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைகளாய் உருவாக்குங்கப்பா. உங்க பிள்ளைகளாய் உருவாக்குங்கப்பா ஏசப்பா. யார் யாரெல்லாம் உங்களுடைய நாமத்துக்கு விரோதமாய் உங்களுடைய சுவிசேஷத்துக்கு விரோதமா எழும்பி நிற்கிறாங்களோ ஏசப்பா அவர்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. என் தேவனுடைய வல்லமையில கரத்தினால ரட்சிக்கப்படணும்பா ஏசப்பா. யார் யாரெல்லாம் பாவத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளை ஏசப்பா ரட்சிக்கட்டும் ஏசப்பா. இருபுறமும் கருப்புல பட்டைமாய் சென்று உங்களுடைய பிள்ளைகளை ரட்சித்து தாங்க ஏசப்பா. உங்களுடைய வார்த்தைகள் ரட்சிக்கட்டும் ஏசப்பா ரட்சிக்கட்டும் ஏசப்பா. ஏசப்பா என் தகப்பனே அப்பா நீ உண்மையுள்ள தேவனா இருக்கிறீர் அப்பா. நீங்க ரட்சிக்கிறதுக்காக தான்ப்பா இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஏசப்பா. நீங்க என்ன நோக்கத்துக்காய் வந்தீங்க அந்த நோக்கம் நிறைவேறணும் ஏசப்பா. இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்க ஏசப்பா. மனம் இறங்கி நிறைவேற்றுங்க ஏசப்பா. உங்களுடைய சாயலாய் தரிக்கப்பட்ட ஏசப்பா உங்களுடைய ஊழியத்தை செய்கிற உங்களுடைய பிள்ளைகள் மூலமா உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. உங்களுடைய பரலோக திட்டத்தை நிறைவேற்றுங்க ஏசப்பா. விஷயமாளர்கள் மூலமா ஊழியக்காரர்கள் மூலமா எல்லா தெருக்களிலும் எல்லா கிராமங்களிலும் ஏசப்பா உங்களுடைய சுவிசேஷம் சென்று அடையிற ஏசப்பா. உங்களுடைய நாமம் தெரியாத ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட ஏசப்பா. எல்லா எல்லைகளுக்கும் ஏசப்பா உங்களுடைய நாமம் ஏசப்பா எடுத்து செல்லப்படணும் ராஜாவே. எந்தெந்த நாம ஏசப்பா எந்தெந்த மொழிகள்ல வேதாகம் அச்சரிக்கப்படலையோ ஏசப்பா அந்த மொழிகள் அச்சரிக்கப்பட கிருபை செய்யுங்க ராஜாவே. எல்லா காரியங்களையும் துரிதப்படுத்துங்க ஏசப்பா. யார் யாருக்கெல்லாம் ஏசப்பா இன்னும் வேதாகம் கிடைக்கல எல்லா ஜனங்களும் ஏசப்பா வேதாகமத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. தடைகளை தகர்த்தறிங்க ராஜாவே. அப்பா ஒரு எழுப்புதல் கிரியை போடுங்க ஏசப்பா. எங்க இந்திய தேசத்துல எழுப்புதல் கிரியை போடுங்கப்பா. ஒவ்வொரு கிராமங்களிலும் அற்புதங்கள் அதிசயங்களை நடக்கிற ஏசப்பா. நாங்க எங்க வாழ்க்கை எங்க காதுகள்ல கேட்கணும் ஏசப்பா. உலகெங்கிலும் ஒரு ஆசையை உண்டாக்குங்க ஏசப்பா. ஒரு எழுப்புதல் அக்னியை ஏசப்பா போடுங்க போடுங்க ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் மிஷனரிகளை அக்னி ஜுவாலையை மாற்றுங்க ஏசப்பா. உங்களுடைய நாமம் தரிக்கப்படும் உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்த அக்னி ஜுவாலையை மாற்றுங்க ராஜாவே. உங்களுடைய ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை பார்த்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து உங்களுடைய ஊழியம் செய்யற பிள்ளைகளை பார்க்கிறவங்களா ரட்சிக்கப்படணும்ப்பா ஏசப்பா. என் தகப்பனே 160 ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு
இடத்துல கனிகள் காணப்படவே ஏசப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு இடத்துல கனிகள் காணப்படும், விஷயமார்கள் இடத்துல கனிகள் காணப்படும் ஏசப்பா. அது பார்க்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படனே ஏசப்பா. ஏசப்பா ரட்சித்து தாங்க, ரட்சித்து தாங்க ஏசப்பா. இது உங்க ஊழியம் ஏசப்பா. உங்க ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளும் ரட்சித்து தாங்கப்பா. உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள், விஷயமார்கள் ஏசப்பா, பாஸ்டர்ஸ் எல்லாரும் ஏசப்பா சமாத்தை சந்தோஷத்தை தாங்க, ரட்சித்து தாங்க, பலத்த பாதுகாப்பு தாங்கப்பா. முழு மனதோடு ஊழியம் செய்யறப்பா, ஆத்ம பாலத்தோடு ஊழியம் செய்யறோம், மன உற்சாகத்தோடு ஊழியம் செய்யறப்பா. ஏசப்பா கடமைக்காய் ஊழியம் செய்யக்கூடாதுப்பா ஏசப்பா. பயமாய் பயப்படக்கூடாது ஏசப்பா. அவிசுவாசம் வந்துடக்கூடாதுப்பா. உங்களுடைய பிள்ளைகள் தைரியமாய் எழும்பி ஊழியம் செய்யறப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள புதுகளை நடந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க, ரட்சித்து தாங்க ஏசப்பா. காண்டமிருகத்துக்கு குட்ட பலனை தாங்க ஏசப்பா. பிள்ளைகளுக்கு ஏசப்பா, ஏசப்பா தைரியத்தை தாங்க, தைரியத்தை தாங்க ஏசப்பா. ஏசப்பா தைரியத்தை தாங்க ஏசப்பா. ஏசப்பா ஆமென், ஆமென் ஏசப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு எலும்பி நிறுத்த பிசாசின் கிளைகளை கர்த்தர் அக்கில சுடரித்து போடுங்க ஏசப்பா. ஏசப்பா நாமத்தினால பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. அக்னி சுவாரையா ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க உருவாக்கி பயன்படுத்துங்க ஏசப்பா. அப்பா உங்களுடைய நாம மகிமைப்படணும் ஏசப்பா. உங்களுடைய பலத்த கிரியைகள் வெளிப்படணும் ராஜா. ஜனங்கள் கண்டு ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. பெரிய ரட்சிப்பை எங்க இந்திய தேசத்துல உலகங்களை தந்து ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அப்பா அந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் சப்பா, நன்றி சொல்றேன் சப்பா. கோடா கொடி நன்றி சொல்றேன் சப்பா. வெளியிலே நாங்கள் தகப்பனே சோத்திரப்பா. வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறையா ஆண்டவரே. ஆஸ்பத்திரியில எத்தனையோ பிள்ளைகளை வியாதிப்பட்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்காங்கப்பா. எல்லா பிள்ளைகளுக்காக நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, சுகத்தை கொடுங்கப்பா. நீ சுகத்தை கொடுக்கிற தேவனப்பா, விடுவிக்கிற தேவனப்பா. வருஷ கணக்குல தகப்பனே விடுதலை இல்லாதபடி இருந்த பெரும்பாலான ஸ்திரீக்கு தகப்பனே தேடி வந்து விடுதலை கொடுக்க தகப்பனே உனக்கு ஸ்தோத்திரப்பா. வருஷம் கணக்குல நம்முடைய பிள்ளைகளை ஐயா விதஸ்தா குளத்துல தகப்பனே 38 வருடமாய் ஆண்டு திமிர்வாதத்திலாய் இருந்த மகனை தேடி வந்து விடுதலை கொடுத்தீர சாமி. ஒவ்வொருவருடைய மனபாரத்தை அறிந்த கர்த்தர் நீரல்லவா. 18 வருடமாய் கூனியாய் இந்த மகளை நிமுற பண்ண தேவன் நீரல்லவா. ஆண்டவரே ஏசப்பா நீ இறங்கி தகப்பனே ஸ்தோத்திரப்பா. என்னென்ன வியாதியினால பாதிக்கப்பட்டு போராடி கொண்டு இருக்கிறாங்களோ, அந்த வியாதியோடு போராடுறாங்களோ, அந்த வியாதியின் கூறுகள் முறிக்கப்படலையா பெலகலத்தின் ஆவிகளை கட்டித்து கட்டி நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் தகப்பனே வியாதிகளை கொடுத்து, சுகர் வியாதி, பிரஷர் வியாதி, கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக்னு சொல்லி பல விதமான நோய்களை மக்களுக்கு கொடுத்து, அதை வர கிட்னியில வர கல்லு, இப்படிப்பட்ட பல விதமான வியாதிகளை கொடுக்கிற பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாக அவைகள் நிர்மூலமாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தை எல்லா தலைகளத்தின் ஆவிகளும் வெளியேறி கட்டி போடுகிறேன் போய் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தான சுகத்தை கொண்டு மாண்டவரை, சுகத்தை கொண்டு மாண்டவரை. உங்க ரத்தம் இறங்கட்டியா, ரத்தம் இறங்கட்டியா, உங்க ரத்தம் இறங்கட்டியா, பிள்ளைகளுக்கு உங்க ரத்தம் இறங்கட்டியா. ஆஸ்பத்திரியில இருக்கிற பிள்ளைங்களா சுகமாகி வீட்டுக்கு போடும்பா, சுகமாகி வீட்டுக்கு போடும்பா. அது எந்த நோயா இருந்தாலும் சரிதான்ப்பா, எல்லா நோயில இருந்து சுகத்தை கொடுத்துருங்கப்பா. சோத்திரப்பா. பழகிட்ட தானே அவங்க எடுத்த முடிவா இருந்தாலும் அதுல இருந்து கூட பிள்ளைகள் ஜீவனை கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்கப்பா. உங்களை கருத்துல சொல்ற எல்லா பிள்ளைகளையும் கருத்து சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அப்படி சுகம் கொடுக்கிற வல்லமை இறங்கட்டும் ஐயா. உங்க சுகம் கொடுக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் ஐயா. இன்றைக்கு நீ தகப்பனை பரிதவிக்கிற தேவனப்பா. நான் பரிகாரே கர்த்தர் என்று சொல்லிக்கங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் பரிதவிக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. என்னுடைய ஜனங்களுக்காக நான் பரிதவிப்பேன் என்று சொன்னீரப்பா. ஜனங்கள் தகப்பனை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதபடி மறிக்க கூடாதப்பா. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டியா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டியா, நித்திய ஜீவனுக்குள்ள வரட்டும் ஐயா, வரட்டும் ஆண்டவரே. சர்வவல்ல தேவனே இப்படி கருத்து ஒப்புக்கொண்டுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே வீடுகளையும் ஆஸ்பத்திரியிலையும் வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுமா ஆண்டவரே, சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே தேவை நோய்களை கொடுக்கிற பொல்லாத ஆவியை கட்டி நிறுவனமாக்கிறேன் ஜெபிக்கிறேன். பொல்லாத விலகினத்தின் ஆவிகளை வெளியேறி போகட்டும், அதை கடிந்து கொடுக்கிறேன், கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தை கடிந்து கட்டி நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். விலகினத்தின் ஆவிகளை வெளியேறி இயேசுவின் நாமத்தினால
இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறப்பா எல்லா பிள்ளைகளுமே இயேசுவின் ரத்தத்தை சோத்ரம் தெளிக்கிறப்பா. சோத்ரம் நல்ல சோத்ரம் சுகத்தை கொண்டு மாட்டாரு, சுகத்தை கொடுங்கப்பா பிள்ளைகளுக்கு, நல்ல சுகத்தை கொடுத்து என் கர்த்தருடைய ஆவியினர் ஆளுகை செய்ய வேண்டும். ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகள் மேலயும் உடைய கரத்தை வைங்கப்பா, அப்படி ஆணி வைத்த கரத்தை வைங்கப்பா, தழும்புல கரத்தை உடைய பிள்ளைகள் மேல வச்சு நீ சுகத்தை கொண்டுமாப்பா, சுகத்தை கொண்டுமாப்பா, சுகத்தை கொண்டுங்கப்பா. இந்த நேரத்துல எல்லா பிள்ளைகள் மேலும் இப்படி வலதுகிற அமரட்டியா, ஒரு ரத்தம் இறங்கட்டுமையா, அப்படி ஆணி வைத்த தழும்புல கரம் எல்லா பிள்ளைகள் மேலயும் தலை பிள்ளைகள் தலை மேல வைங்கப்பா, வைங்கப்பா. உலகம் முழுது இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் இப்படி கரம் அமரட்டும், அமரட்டும். ஏசப்ப ரத்தம் அமரட்டும், ஏசப்ப ரத்தம் இறங்கட்டும், ஏசப்ப ரத்தம் இறங்கட்டும், ஏசப்ப ரத்தம் இறங்கட்டும், ஏசப்ப ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், ஏசப்ப ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், ஏசப்ப ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தின கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா, நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் மறையட்டும், சுகம் உண்டாகட்டியா, சுகம் உண்டாகட்டியா, சுகம் உண்டாகட்டியா. கிட்னில கல்லு எந்தெந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்லுலாம் மறையட்டும் மறையட்டும் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் கிரியை செய்யுங்க தகப்பனை, கிரியை செய்யுங்கப்பா. எல்லா சுகர் வியாதிகள் மறையட்டும் ஐயா. அந்த நாளில சாப்பாடு கொஞ்ச நாள் சாப்பிட்டாலும் நிறைய மாத்திரை சாப்பிடுறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறியா, சுகர் வியாதியால் பாதிக்கப்பட்ட பிறகு சுகம் உண்டாகட்டியா. சுகர் வியாதியை கொண்டு பிசாசுகளை கட்டி ஜெபிக்கிறீங்க. சுகர் வியாதியை கொண்டு பிசாசுகளை கட்டுகிறேன் கட்டுகிறேன் கட்டுகிறேன். ரத்தம் இறங்கட்டியா, மக்களுக்கு நல்ல சுகம் உண்டாகட்டியா, சுகம் உண்டாகட்டியா. அவங்க டாக்டர் செக் பண்ண போகுது, ஆண்டவரே இந்த சுகம் இல்லைன்னு சொல்லட்டியா. சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரம். பிரஷரு கத்தோலிக்கத்துல ஒப்பு கொடுக்குறியா. மக்களுக்கு தகப்பனே அதிக கவலைப்பட்ட போது அவங்களுக்கு அந்த பிரஷர் வருதப்பா. இந்த கவலை பண்ணக்கூடாதப்பா. இந்த பிரஷரை கொண்டு பிசாசுங்கிரியில கட்டி ஜெபிக்கிறேன், பிசாசுங்கிரியில கட்டி ஜெபிக்கிறேன். ஒரு சக்கத்தேரி மக்கட்டரவா யாருக்குள்ள எப்படி நுழையலான்னு சுத்தி வகை தேடிக்கிட்டு இருக்கான்னு வயிற்றுல பாக்குறீங்க. பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோன்னு சொல்லி சுத்தி வகை தேடுகிறான்னு எதிர்பார்க்கிறோம். அவன் எதையாவது ஒண்ணு செய்து செய்து மக்களை மடங்கட்டிக்கிறான்ப்பா. அதனுடைய பாய்ச்சாலம் பழிக்காம போகட்டும். ஐசிவின் ஆவியால எல்லா விலகலத்தின் ஆவியை கட்டி ஜெபிக்கிறேன். பிரஷரை கொண்டு பிசாசுகிரியை கட்டி ஜெபிக்கிறேன். விலகலத்தின் ஆவியை கட்டிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பலிபீடத்தின் அக்கினியப்படி சுத்தி வச்சு சாம்பலாக்கி போட்டுங்கப்பா. சோத்திரப்பா. எங்க பார்த்தாலும் காட்டுட்டாங்கப்பா. அந்த பொல்லாத ஆவிகள் நிர்மலமாக அந்த பிள்ளைகளை ஆண்டவரே இருதயத்தை அமுக்கி அந்த பிள்ளைகளை கொண்டுகிற அந்த வாட்டு டாக்கை கொண்டு பிசாசுகிரியை கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தால கட்டுகிறேன். வாட்டு டாக்கை கொண்டு வருகிறேன். அந்த பிள்ளைகளை இருதயத்தை அமுக்கி அந்த பிள்ளைகளை உயிர் எடுக்கிற பொல்லாத ஆவிகளா நிர்மலமாகி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் மறைந்து, இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ பிசாசே. உன்னை கட்டிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் தீர்க்காயுசு கொடுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கட்டையா, சுகித்திருக்கட்டையா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா சாட்சியா இருக்கட்டையா. கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபத்தை கேட்டு கரங்களை தட்டி நடிச்சு சோத்ரா சோத்ரா சோத்ரா. செல்போன் அடிமைப்பட்ட மக்கள் விடுதலை பெறணும். லேப்டாப்புக்குள்ள கிடக்காங்க, அவங்களால விடுதலை பெற நினைக்கிறாங்க, அவங்களால முடியாம இருக்காங்க. அதனால தேவையில்லாத சிந்தனை பிசாசு கொடுத்து அவங்களை குழப்பி அந்த லேப்டாப் மூலமா தேவையில்லாத காரியங்களை செல்லுக்கு அனுப்பி மக்களை குழப்புறதுக்காக பிசாசு போற திட்டம், மனிதன் போற திட்டம். பிசாசு மக்களை ஏதாவது ஒரு மக்களை அழிச்சிடணும், அதான் அவனுடைய திட்டம். அவனுடைய திட்டத்துல கட்டுரை பிள்ளைகள் அழிக்கணும். அவன் திட்டம்லாம் அந்த மாதிரி ஒண்ணு இல்லாமல் போகணும். அந்த லேப்டாப்ல சிக்கி கிடக்கிற பிள்ளைகள், அந்த செல்போன் கடிமை கிடக்கிற பிள்ளைங்க எல்லாத்தையும் கட்டுரை கட்ட போட்டு ராஜாவே, இந்த வெளியில கூட ராஜாவே செல்போனுக்கோ லேப்டாப்புக்கோ ஏசப்பா இந்த தகப்பனை அடிமைப்பட்டு கிடக்கிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. உலக எங்கிலும் இந்திய தேசத்துல ஏசப்பா, எங்க தூத்துக்குடியில ஏசப்பா அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய பலிபீடத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா ஏசப்பா. சிறு பிள்ளைகள் முதல் ஏசப்பா வயதாங்க வரைக்கும் செல்போனுக்கு அடிமைப்பட்டு கிடக்காங்கப்பா ஏசப்பா.
ஏசப்பா லேப்டாப் அடிமைப்பட்டு கிடக்காங்க ராஜாவே, டிவிக்கு அடிமைப்பட்டு கிடக்காங்கப்பா ஏசப்பா. என் தகப்பனை என் ஏசப்பா இந்த உலகத்துல ஏசப்பா படைச்ச ஏசப்பா உம்முடைய பிள்ளைகள் ராஜாவை உண்மை சேவிக்காமல் ராஜாவை இந்த மாதிரி உலக காரியத்துல ஏசப்பா இன்வால்வ் ஆகி இருக்காங்க ராஜா. இவங்களை ரச்சித்து தாங்க ஏசப்பா, மனமிறங்கி ரச்சிங்கப்பா. ரச்சிக்க கூடாதபடிக்கு என் கர்த்தருடைய கரம் குறுகி போகல ஏசப்பா. ரச்சித்து தாங்க, ரச்சித்து தாங்க, ரச்சித்து தாங்க. குமாரன் விடுதலை செய்தால் மெய்யாகவே இவர்கள் விடுதலை ஆவார்கள் ராஜாவே. ஏசப்பா இவங்களால வெளியே வர முடியல ஏசப்பா. இந்த பாவத்துல இருந்து நீங்க தான் ஏசப்பா வெளியே கொண்டு வரணும் ராஜாவே. ஏசப்பா என் தகப்பனை பிசாசு ஏசப்பா, என் தகப்பனை பிசாசனுடைய சதி திட்டங்கள் எல்லாம் கர்த்தரை அழித்து போடுங்க ஏசப்பா. ஏசப்பா என் தகப்பனை பிசாசு தந்திரமா ஏசப்பா ஜனங்களை செல்போனுக்கு அடிமைப்பட்டு கிடக்க வச்சிருக்காம்பா, லேப்டாப்க்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்காம்பா ஏசப்பா, டிவிக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்காம்பா. ஏசப்பா நீங்க விடுதலை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு ஏசப்பா. சபா குமாரன் விடுதலை செய்தால் மெய்யாவே இவர்கள் விடுதலை ஆவார்கள் ராஜாவே. அப்பா இந்த பாவ சேற்றில விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை தூக்கி எடுங்கப்பா ஏசப்பா, மனம் இறங்கி தூக்கி எடுங்கப்பா. ரச்சித்து தாங்கப்பா, ரச்சித்து தாங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா ஏசப்பா. இவர்களுக்காகவும் நீங்க ரத்தம் சிந்தினீங்களப்பா, மனம் இறங்குங்கப்பா. இவர்களுக்காகவும் நீங்க அடிக்கப்பட்டீங்களப்பா ஏசப்பா. இவர்களை சுற்றி நிற்கிற பிசாசின் திரைகளை அழித்து போடுங்கப்பா ஏசப்பா. மனம் இறங்குங்கப்பா ஏசப்பா. இவர்களை ரச்சித்து தாங்கப்பா, இவர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா. இந்த பாவ சேற்றில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா. செல்போனுக்கு அடிமைப்பட்டு கிடக்காங்களே ரச்சித்து தாங்கப்பா, ரச்சித்து தாங்கப்பா. ரொம்ப நேரம் ஏசப்பா இதுக்கு அடிமைப்பட்டு கிடக்காங்களப்பா ஏசப்பா. வேலைக்கு போகாம ஏசப்பா அநேகர் இப்படி செல்போனுக்கு அடிமைப்பட்டு கிடக்காங்களே. படிக்கிற பிள்ளைங்க ஏசப்பா அதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்காங்களப்பா ஏசப்பா. சந்திங்கப்பா, சந்திங்கப்பா, சந்திங்க ராஜாவே. ரச்சித்து தாங்கப்பா, ரச்சித்து தாங்கப்பா. இந்த பாவத்துல இருந்து பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஏசப்பா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. ஏசப்பா நாமத்தினால பிள்ளைகள் விடுதலை செய்யுங்க ராஜாவே. ஏசப்பா உடைய வல்லமையில கரத்தினால விடுதலை செய்யுங்க ராஜாவே. உடைய மரித்த உயிர்த்தெழுந்த வல்லமையில கரத்தை நீட்டி ரச்சித்து தாங்க ஏசப்பா, ரச்சித்து தாங்க ஏசப்பா. உங்களுடைய வலது கரம் பயங்கரமான காரியங்களை செய்யும் ராஜாவே. அப்பா ரச்சித்து தாங்க ஏசப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா, ஒரு நாட்கள் எங்கள் கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் விடுதலை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம்ப்பா. ரச்சித்து தாங்கப்பா, மனமிறங்கி ரச்சித்து தாங்கப்பா. கிறிஸ்தவ பிள்ளைங்க குடும்பத்துல ஏசப்பா பிசாசு இந்த கிரியைகளை நுழைச்சு வச்சிருக்காம்பா. ரச்சித்து தாங்கப்பா ஏசப்பா. உலகங்களும் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும் ராஜாவே. அப்பா டைம் பாஸ்க்கு பார்த்து அதுலயே மூழ்கி போயிடுறாங்களே ராஜாவே. ஏசப்பா விடுதலை செய்யுங்க, விடுதலை செய்யுங்கப்பா ஏசப்பா, விடுதலை செய்யுங்க. ரச்சித்து தாங்க, ரச்சித்து தாங்க. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்ல. மனமிறங்கி ரச்சித்து தாங்க ஏசப்பா. ரச்சித்து தாங்க, ரச்சித்து தாங்க, ரச்சித்து தாங்க. உணர்வுல இருந்து தாங்கப்பா. இது ஏசப்பா விரோதமான பாவம் என்கிற உணர்வுல இருந்து தாங்கப்பா. ஏசப்போட ரத்தம் விடுதலை செய்யட்டும் ராஜாவே. என் ஏசு ராஜாவோட வல்லமையில ரத்தம் இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை செய்யுங்க ஏசப்பா. இந்த பாவத்துல இருந்து விடுதலை செய்யுங்க ராஜாவே. இந்த உலக இச்சையில இருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா உங்க ரத்தத்துக்கு விடுதலை செய்ய முடிய ராஜா. வல்லமையில ரத்தத்தினால விடுதலை செய்யுங்க ராஜாவே. அப்பா மனம் இறங்குங்க, மனம் இறங்கு ஏசப்பா. நாமத்தால விடுதலை ஆகட்டும் ராஜா. ஏசப்பா வல்லமை நாமத்தால விடுதலை செய்யுங்க ஏசப்பா. மனம் இறங்குங்க தெய்வமே. ஏசப்பா ஒரு துன்மார்க்க கூட பாதகத்துல போய் அழிஞ்சு போகுது உங்க சித்தம் இல்லையே ராஜா. மனம் இறங்குங்கப்பா. உலகங்கள ஏசப்பா உம்முடைய சாயலா இருக்கிற பிள்ளைகளை ரட்சித்து தாங்கப்பா ஏசப்பா. ரட்சிங்க, ரட்சிங்க. இந்த இரண்ட ரட்சித்து தாங்கப்பா. இந்த வேலையில ரட்சித்து தாங்க ஏசப்பா. இறங்குங்கப்பா, ஆவியானவர் இறங்குங்கப்பா. செயல்படுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்னிங்கப்பா. உங்களோட பாவத்தை மன்னிங்கப்பா, 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 ஆசீர்வதிங்கப்பா, மன்னிங்கப்பா. இந்த மாதிரி ஏசப்பா செல்போனுக்கும் டிவிக்கும் லேப்டாப்க்கு அடிமைப்பட்டு கிடக்கிறப்பா பிள்ளைகளோட பாவங்களை உங்களுடைய ரத்தம் மன்னிக்கட்டும்ப்பா. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்குமேப்பா. உங்க ரத்தத்தினால பிள்ளைகளோட பாவத்தை மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஏசப்பா ரொம்ப நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. செல்போனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. வேதத்தை நேசிக்கிறவங்களா மாற்றுங்கப்பா. லேப்டாப் அடிமைப்பட்டு பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்கப்பா. வேதத்தை நேசிக்கிறவங்களா மாற்றி தாங்க ராஜாவே. ஆமென் ஏசப்பா. சோதரம் சோதரம். டிவிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை ரொம்ப நேரம் வேதம் வாசிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க ஏசப்பா. உங்களால முடிய ராஜா ஏசப்பா. ஆமென் அப்பா.
உலக இச்சையில விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை ரட்சித்து தாங்க ஏசப்பா. உங்க பாதத்துல அமர்ந்திருக்கிறவங்களா மாற்றுங்க ஏசப்பா. என்னோட உணவுல எதிர்த்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க, ரட்சித்து தாங்க. மனம் இறங்குங்க தெய்வமே, மனம் இறங்குங்கப்பா. எழுப்புதலக்கினை போடுங்க ஏசப்பா. ஏசப்பா எழுப்புதலக்கினை போடுங்க ராஜாவே. உலகங்கள ஒரு எழுப்புதலக்கினை போடுங்க ராஜாவே. பிள்ளைகளை செல்போன்ல விடுதலை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நாமத்தினால விடுதலை ஆவாங்களாக ராஜாவே. ஏசப்பா நாமத்தினால டிவிக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நாமத்தினால லேப்டாப் அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்கப்பா, ரட்சித்து தாங்கப்பா. பரலோகம் சேர்த்துங்கப்பா ஏசப்பா. இவங்களுடைய நாமத்தெல்லாம் ஏசப்பா பரலோகத்துல எழுதி வச்சு உங்களை கூப்பிட்டுருங்கப்பா. ரட்சித்து தாங்கப்பா, ரட்சித்து தாங்கப்பா, ரட்சித்து தாங்க. பாவ சட்டம் தூக்கி எடுத்து ரட்சித்து தாங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போங்க ஏசப்பா. மனமிறங்கு ராஜாவே, அற்புதம் செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாமே கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கரங்களை ஸ்தோத்திரம். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. நாளிலேயும் கூட தகப்பனே ஸ்தோத்திரம். ஜெபிக்க தேவனே சில குறிப்புக்காக ஜெபிக்க எங்க கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீர் வெற்றியை கொடுங்கப்பா, ஜெயத்தை கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. நான் மாத்திரம் மைம்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நீங்க நல்ல ஜெபிங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நீங்க ஜெபிங்க. ஏதோ ஒரு நாள் ஜெபித்தேன், ஒரு நாள் வேதம் ஆசிச்சேன், கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. ஏசப்பா யாருக்குமே ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஆசீர்வதிப்பாங்க. அதுக்கு ஒரு மேல ஒரு காலம் வச்சிருப்பாங்க ஏசப்பா. நம்ம பொறுமையோடு இருந்துதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதனால எந்த காரியம் கொண்டு அவசரப்பற்றவே கூடாது. எங்கிட்ட குழந்தை உண்டாயிருக்காங்கன்னா உண்டாயிருக்குன்னு தெரிஞ்சவங்க குழந்தை பெற்று எடுக்க முடியாது. அது 10 மாசம் ஆகினாலும் அந்த பிள்ளைங்க நல்ல எல்லா ஆசீர்வாதம் நிறைஞ்சு வரும். அதே போல நம்ம எந்த ஒரு காரியத்திலயும் ஒரு செடியில ஒரு விதையை போட்டு ஒரு தென்னை மரத்தை வச்சீங்கன்னா தென்னை மரம் 5 வருஷத்துக்கு பிறகு தான் காய் காய்க்கும். நம்ம வச்ச உடனே மறுநாள் காய்க்காது. அதனால எதுவும் பேசப்படைய காரியம் தான். அவர் எல்லாத்தையுமே மரத்தை வளர்க்கறது அதான். ஒரு செடியில விதையை போட்டு ஒரு 4 நாளைக்கு பிறகுதான் அது வெளியே வரும். அதே போலதான் நம்ம தேசம் காத்திருக்கணும். காத்திருந்து வரும்போது ஒவ்வொரு குடும்பத்தையும் எப்படி எப்படி ஆசீர்வதிக்கணுங்கிறது ஆண்டு கருத்து இருக்கு. பொறுமையோடு இருக்கிறாருன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் பிள்ளைகள் எப்படி வைக்கணுங்கிறது தேவனுக்கு தெரியும். நம்ம எதுலையுமே அவசரப்படக்கூடாது. பொறுமையா இருந்து ஏசப்படி விடுதலை பெற்றுக்கொள்ளணும். பொறுமையா இருந்து ஏசப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். என்னைக்குனாலும் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். நம்ம பரலோக ராஜ்யம் எல்லாத்துக்கும் கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து தேவ ஜெபிச்சு ஆண்டு எந்த காரியத்தோட சொன்னாரோ அதை உடனும் எந்த காரியத்தை செய்ய சொல்றாரோ அந்த காரியத்தை செய்யணும். அவர் கரத்துல மாட்டேங்கி இருக்கும் போது தான் ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியும், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். அதனால தேவனுடைய பிள்ளைகளா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா நீங்க இருங்க. நம்ம மாம்ச உரிமை கூட இருந்து டிவி பார்த்தேன், சினிமா படம் பார்த்தேன், நாடகத்தை பார்த்தேன், நான் மட்டும் எங்கேயும் என்ஜாய் பண்ண போனேன், அங்க இங்கேயும் சுத்தினேன், நான் ஏசப்ப அப்படின்னு சொல்ல முடியாது. தேவனுடைய பாதத்துல அமருங்க அப்படின்னு சொல்லி அமர்ந்துடணும். அதிகாலை எழுப்பி ஜெபம்னு சொன்னா எழுப்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அவருடைய பாதை வேறதான், அவருடைய ஆசீர்வாதம் வேறதான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதுல வேதனை கிடையாது. அப்படி அவர் லைனுக்கு நம்ம திரும்பிடணும். உலகத்து லைனுக்கு போகக்கூடாது. அந்த லைனு உலகம் ஒரு பக்கம் எடுத்து கூட்டிட்டு போவோம், ஏசப்படைய பாதைக்கு ஒரு பக்கம் கூட்டிட்டு போவாங்க. ஏசப்ப பாதைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா எப்படினாலும் ஜெபிக்க சொல்லுவாங்க, வேத வாசிக்க சொல்லுவாங்க, என்னுடைய சமூகத்தை அதிகமா தேடுவாங்க, ஆலயத்துல திறப்புல நில்லுவாங்க. என்ன செய்ய சொல்றாங்களோ நம்ம உலகத்தின் அந்த உலகத்தின் மாம்சம் விரும்பி செயல்படாம தேவனுடைய சித்தத்தை செய்யணும். தேவனுடைய ஆவியனை நடத்துறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்படிங்கும்போது நம்மளை மேல ஆஸ்வதிப்பாங்க, மறுமையில ஆசீர்வதிப்பாங்க. நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கல ஆசீர்வாதம் பெற முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டு ஆசீர்வதிக்க மாட்டேன். பைபிளை தூக்கிட்டோம்ல, பைபிள் தூக்கி பண்ணனால கிறிஸ்தவங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா ஆண்டு ஆசீர்வதிப்பாரு. பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தேவனுடைய சத்தத்துக்கு கேளுங்க, ஏசப்பா சத்தத்துக்கு கேளுங்க, ஒப்பு கொடுங்க. எங்கிட்ட சாமியல் சின்ன குட்டி பையனா இருந்தாலும் ஆலயத்துல இருக்கும்போது அங்க ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலேன்னு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த பையன் எந்திரிச்சு பாக்குறான். அந்த பையனுக்கு ஒண்ணும் புரியல, சின்ன பையனா தான் இருக்காவே. அப்ப ஏலி தாத்தா போய் கேட்கிறான், நீங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான். அப்பதான் அவருக்கு தெரியுது ஆண்டவர் பேசுறாரு ஏதோ ஒண்ணு. அப்போ நீ இன்னும் சத்தம் கிடைச்சுன்னா சொல்லும் கர்த்தாவே அடியேன்னு கேட்கிறேன்னு சொல்லுப்பா அப்படின்னு ஒண்ணு. அவங்க உடனே கத்துக்கும் போது ஆண்டவர் திருப்பி கூப்பிடுறாரு, சாமுவேல்னு. அப்போது சொல்லும் கர்த்தாவே அடியேன்னு கேட்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது அநேக காரியங்களை வச்சு ஆண்டவர் பேசுவாரு. அது அவர் பெரிய தீர்க்க திசையை மாத்துறாரு. அதனால தேவ சத்தத்தை கேட்டு நீங்க அவரு சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கும்போது ஒரு தீர்க்க தரிசியை மாற்ற அவரால் முடியும். உலகம் முழுவதும் உங்க பேரை பெருமைப்படுத்த அவரால் முடியும். அதனால அவர் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க.
அவர் என்ன சொல்றோம் அது எப்படி நடங்க. கர்த்தர் நம்மளை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாரு. எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க தான். அதனால அவருடைய பாதையில நம்ம நடக்கிறதுக்கு 100க்கு 100 முயற்சி எடுங்க. ஆமீன். இந்த களியாட்டங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், இந்த சின்ன படங்கள்லாம் கிறிஸ்தவங்க பாக்குறதுக்கு அன்று அனுமதிக்கவே மாட்டாரு. வெள்ளைய இன்னைக்கு கிறிஸ்தவங்க வராங்கன்னா டிவி ஆஃப் பண்ண வேண்டாம். என்கிட்ட ஏசப்பா உள்ளதான் இருக்காங்க, உங்களோட தான் கூட இருப்பாங்க இவங்களை நடத்துறதுக்கு. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளா என்னையே ஆண்டனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டனை கூட தான் இருக்கிறாங்க. ஒரு பயத்தோடு நடந்தீங்கன்னா அப்படிப்பட்ட சினிமா படங்கள்லாம் பார்க்க மாட்டீங்க. வாயில கெட்ட வார்த்தை பேசாதீங்க. கர்த்தருக்கு பிரியமானது காரியத்தை செய்யுங்க. வெறி கொள்ளாதீங்க, கோபம் கொள்ளாதீங்க. கோபம் கொண்டு புருஷமான பணிகளை பெரிய சண்டை வந்துச்சுன்னா அதுலயும் ஒரு ஆசீர்வாதம் போயிடும். அதனால என்னைக்கு எப்படினாலும் விட்டு கொடுத்து போய் நீ அன்பா இருந்தாலே போதும். ஏசப்படைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துல இறங்கி வந்துடும். பிரச்சனை வராத குடும்பம் அவங்களை ஏதோ ஒருத்தங்க சண்டை போட்டாங்கன்னா ஒருத்தங்க வாய் மூடிட்டு போறது நல்லது. வாய் திறந்தவங்கன்னா அவங்களை அவ்வளவுதான் மிருகம் மாதிரி தான் அவரு ஆயிரும். அதனால ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போங்க, குடும்பம் சூப்பரா ஆக்கிடும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எங்களை தாழ்த்துக்கிறோம். கர்த்தர் நாம் மாத்திரமே விட்டு பேசி நஞ்சிபிக்கு நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முன்னிலும் பிரசாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.